ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு தான் போகிறோம். வாங்க நம்ம எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகிறோம். நம்ம போகும்போது ஒரு பில்டிங் பார்த்தோம். இதை நம்ம இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமான பில்டிங். இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். டிஃப்ரெண்ட்டான பில்டிங். இது பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. நம்ம கிட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பையன்கிட்ட எங்கே போகலான்னு கேட்டப்போ அவன் பார்க் போகலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் ஃபஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் தான் நம்ம போக போகிறோம். இது ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப நாளாக இதை மூடிட்டு ஆல்டர்னேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ட்ரெயின்லாம் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஜீப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வர மக்கள் அதில் ஃப்ரீயாக நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். இது பாருங்கள், இது பழைய ட்ரெயின், இது புது ட்ரெயின். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தரெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இங்கே ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அங்கே அப்படியே நம்ம உள்ளக்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஜீப். அந்த ஜீப்பில் தான் இப்போ போகிறோம். அப்படியே நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டே இந்த ஜீப்புக்கு காசு அமௌண்ட்டு கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஃப்ரீ தான் சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் இங்கே போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாயில அது அப்படிதான் வளர்ந்துருக்கு. வளர்ந்து சைடாக வளர்ந்து गलटे कर रहे थे அந்த பாலம் சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குடா இந்த இடம். யாரெல்லாம் பாண்டி வரீங்களோ கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்ல பிளேஸ். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பசங்களுக்கெலாம் 10 ரூபா வாங்குறாங்க. இது அந்த ட்ரெயின் போகிற வழி, ரயில்வே ட்ரெயின்.
அந்த பக்கம் தான் அடிக்கும். இந்த பக்கம் இந்த அடிக்குதான், உங்க பக்கம் இந்த அடிக்குதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ரைடு தான் இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே உள்ளே போயிட்டு வந்துடலாம். மறுபடியும் நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க. அது மேலே போயிடும். அங்கே இல்லை, இங்கே பாரு ஈஸியா. இந்த இங்கே இன்னும் மீன் பிடிக்கிறாங்க அவங்க. நல்லா வந்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யஷ்வந்த் அவங்க அப்பா வந்து ட்ரெயினில் போனாங்க. இதுவும் நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த பார்க் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். டிக்கெட்டு எடுத்துகிட்டு நம்ம போகணும். இதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இதுதான் அந்த நம்ம ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம். பெரியவங்களுக்கு 20 ரூபா, பசங்களுக்கு 10 ரூபா, ஃபாரினர்ஸ்னால் 50 ரூபா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா பீச் போயிருந்தோம். அன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப காற்று அதிகமாக இருந்துச்சு. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பொருள் விற்கிற இடம். இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. என்னவா என்ன கேக்குது? ரிமோட் கண்ட்ரோல் கார் வேணும். வா உனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார். நீ இந்த வாட்டி மார்க் அதிகமாக இருக்கேன் நான் சரியா? அதுக்கப்புறம் நம்ம மால் போயிருந்தோம். மால் போயிட்டு 2 ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.